ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டு தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலைக்கறி நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதை சேர்த்து வதக்கி அரைக்கும்போது இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அரை மூடி தேங்காயில் பாதி அளவு துருவி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாடியிலே. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை தாளித்து, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அதை வதக்கிட்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை நறுக்கி அதுலேயும் அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிரும், அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா, அது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மட்டன் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆட்டு தலைக்கறி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் நல்லா சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பெரட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டு அந்த மசாலாலே நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை, அதனால் அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா சுருள வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா, அது கூட தேங்காயும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தலைக்கறி வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன். இதிலேயே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டுக்கலாம். கறி வெந்ததுக்கப்புறம் நல்லாவே ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஆட்டு தலைக்கறி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குதாங்க. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே
நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.